மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக சுமார் 25,000 ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக களத்திலிருந்து நமது செய்தியாளர் ராஜாராம் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக அவ்வப்பொழுது விட்டு பெய்த மழை நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழையானது பெய்து வந்தது. மேலும் தற்போது இந்த மழையின் தாக்கம் குறைந்திருந்தாலும் இந்த மழையினால் சுமார் சம்பா சாகுபடி பாதிப்படைந்ததாக விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,70,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த மழையின் காரணமாக மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, குத்தாலம், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் சாய்ந்து மழை நீரில் மிதப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது நமது ஆனந்ததானபுரம் கிராம பகுதியில் இருக்கும் அந்த பகுதியில் விவசாயி இருப்பா, அவரிடம் கேட்டு தெரியும். ஐயா வணக்கம், உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? இப்போ 2 நாளா மழை பெஞ்சது. இந்த 2 நாளா மழை பெய்யும் போது முதல் நாளோட நைட்டு பெஞ்ச மழை கடுமையான மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை பெஞ்ச காலத்துல பச்சை இருக்கக்கூடியதும் சாஞ்சிருச்சு. பழுத்து இது பாருங்க, பழுத்து இப்போ எவ்வளவு தண்ணியில நிக்கிறேன்னு பாருங்க. இப்போ பழுத்து விளைச்சல்லாம் அறக்க முடியாத கண்டிஷன்ல நிக்குதுங்க. இது பொங்கலுக்கு முன்னாடி நாங்க அறக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000 ஏக்கர் சுத்தப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டம், அதாவது சீர்காழி, கொள்ளிடம் இந்த பகுதி உள்ளது. குத்தாலம், செம்மனார் கோயில், தரங்கம்பாடி இந்த மாதிரி இடத்துல நாங்க அறக்கக்கூடிய இடத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அது நர்சிங் நட்டத்துல சுத்தமா ஒரு 500 ஏக்கர் இதுல தண்ணியில கிடக்குங்க. அதே மாதிரி நல்லட இந்த ஏரியாலாம் சுத்தமா கிடக்குது. இப்ப நான் நிக்கிறது அறுபடி கிராமத்துல நிக்கிறேன். இந்த அறுபடி கிராமத்துல நிற்கும் போது மழை இந்த மழை தண்ணி அப்படியே நின்றுனா 2 நாளுக்குள்ள அப்படியே முளைச்சிருங்க. சுத்தமா முளைச்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மட்டும் இல்ல, இந்த மழை பெஞ்ச மழை நின்று போன பிறகு மிஷினை விட்டு அறக்க முடியுங்க. மிஷினை விட்டு அறுத்தனா இந்த சேத்துல அப்படியே குறைஞ்சு கதிரெல்லாம் மூடி ஒண்ணுக்கு பேரு பாதி அறுப்பான். அவன் 1 மணி நேரத்துல அறக்கக்கூடியது இப்ப 3 மணி நேரம் மிஷினுக்காரங்களுக்கு கொண்டாட்டுங்க. 3 மணி நேரம் கிட்டத்தட்ட அறுப்பாங்க. அப்படி 3 மணி நேரம் அறுத்தாங்கன்னா அது விவசாயிக்கு ஒரு மணிக்கு 2,200 கேட்கறாங்க. அப்போ 2,200 இருந்து 2,400 கேட்கறாங்க. அப்படி காலகட்டம் வரும்போது 8,000 வருது. இந்த 8,000 உள்ள வேலைவீடு கிடையாது. நெல் எங்களுக்கு கிடைக்காது. அதனால சுத்தமா கை வச்சு அறக்க முடியாது. அது மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியாளரும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும் உடனடியே இது தக்க நடவடிக்கை. ஆனா இயற்கை கோளாறால் தான் பாதிக்கப்பட்டது. இது யாரோட குற்றம்னு சொல்லலைன்னாங்க. இயற்கையினோட சீற்றத்தால எங்களுக்கு பாதிக்கப்பட்டதால உடனடியே தக்க நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இந்த பொங்கலுக்கு தயாரான இந்த அறுவடை சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த மழையின் காரணமாக வயல்கள் சேரும் சகதியாக இருப்பதால் தற்போது ஆனால் இயந்திர அறுவடை தான் நடைபெற்றிருக்கிறது. இதனால் இயந்திரத்தை இயக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே இயந்திர அறுவடைக்கு இயந்திரத்திற்கு மானியம் வழங்க வேண்டும், அதற்கான சலுகைகள் தர வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திக்காக மயிலாடுதுறை ராஜாராம்.